சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஏன் காலணி அணியக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் என்ற நெறிகளை பின்பற்றுகிறார்கள்? இதற்கு பின்னால் ஆன்மீகமும் உடல் நலனும் சேர்ந்த பல காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணமாக, ஐயப்பனுக்கு மாலை சூட்டும் நாளிலிருந்து பக்தர்கள் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் குளிர்ந்த நீரால் குளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் உடல் சுத்தமாக இருப்பதோடு உடல் சூடு குறையும், களைப்பு நீங்கும், மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். அதேபோல் சபரிமலைக்கு செல்லும் முன் பம்பை நதியில் நீராடுவது ஒரு முக்கிய வழக்கம். பம்பை நதியின் நீர் எப்போதும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை தொடும்போது உடல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தீர்ந்த பணிந்த மனநிலையில் யாத்திரைக்கு செல்ல பக்தர்களை தயார் செய்கிறது. இப்போது காலணி அணியக்கூடாததற்கு காரணம் என்ன? பழைய காலங்களில் வாகன வசதி இல்லாததால் மலைப்பாதையை கடக்க மக்கள் தங்கள் கால்களை இயற்கையாக வலுப்படுத்திக் கொண்டார்கள். திருப்பதியிலும் போல காலினால் தரையை தொடுவது பணிவு, பக்தி, இயற்கையுடன் இணைவு என்று கருதப்பட்டது. ஆகவே மாலை போட்டவர்கள் இன்றும் அந்த மரபை தொடர்ந்து காலணி அணியாமல் செல்கிறார்கள். அடுத்து, முடிவெட்டாமை மற்றும் முகத்திருத்தம் செய்யாததின் காரணம் என்ன? இவையெல்லாம் வெளிப்புற அழகுக்காக செய்யப்படும் செயல்கள். ஆனால் ஐயப்பன் விரதத்தில் இருப்பவர்கள் உலக அலங்காரமும் பிறரின் பாராட்டும் வேண்டாம், என் எண்ணங்களும் மனமும் இறைவன் பக்கம் மட்டும் இருக்கட்டும் என்ற அடையாளமாக இதை கடைபிடிக்கிறார்கள். முடியை வளர்ப்பதும் அல்லது மொட்டை அடிப்பதும் இந்த உலகில் எனக்கு பற்றும் பெருமையும் இல்லை என்று சொல்லும் ஒரு ஆன்மீக அடையாளம். இந்த கதையை விரும்பினீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் இப்படியான ஆன்மீக கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.